இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம சேனல் ஃபுல்லாக பாரு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால பாருவோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க, மற்றதெல்லாம் என்னால் ஆப்வியஸாக போடவும் முடியல. ஸோ பார்க்கணுன்றவங்க இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். அந்த பாப் மியூசிக், அதாவது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது, அது என்னது யுவர் ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபாப் டெமான் ஹண்டர்ஸ் அந்த இதில் இருக்கிற அந்த சாங்ஸ் எல்லாம். ஸோ அவனுக்கு டான்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பான். அவனோட வீடியோஸ் சேனலில் போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவன் சின்ன சின்னதாக வீடியோஸ் போடுறான், இப்போ ஷார்ட்ஸும் போடுறானுமோ. அந்த நான் வந்து தமிழ் சாங்ஸும் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து காப்பிரைட் வர ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை யோசிச்சு தான் போடணும். ஸோ வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், போட்டு லைக் போட்டவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போ நம்ம இதில் என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி ரிவ்யூ தான் பேசலாம் அப்படின்னு. அதோடு சேர்த்து மூவி ரிவ்யூன்னு சொல்லும்போது தமிழ் படம் மலையாள படம்னு ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மலையாள படங்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் சொல்லும், ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் எப்பயுமே. ஆனால் ஒரு சில படங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் புரியவே புரியாது, ஆனால் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், ஒன்றுக்கு 2 வாட்டி பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி படங்கள் இருக்கும். இதே தமிழ் படங்கள் ரொம்ப இப்போ வந்து நிறைய படங்கள் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, மலையாள படங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த மெசேஜஸ் சொல்கிறது அப்படிங்கிற இடத்துல நம்ம கமர்ஷியல் ஃபில்மாக தான் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் மாஸ் ஹீரோஸ் வச்சு தான் பண்ணுறோம் போது மலையாள சினிமாவில் மோஸ்ட்லி அப்படி யோசிக்கிறதே இல்லை. அவங்க மெசேஜஸ் சொல்லணும், இல்லை சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக ஒரு மெசேஜ் சொல்கிறதோ, இல்லைனா வந்து யாருமே யோசிக்காத பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மெசேஜ் சொல்கிறதோன்ற ஆங்கிளில் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரி அப்படின்னு வர இடத்துல அவங்களோட பட்ஜெட் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களோட அந்த ரைட்டிங் அதான் இதில் வந்து மெயின் டிஃப்ரென்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, தமிழ் படங்களில் டைரக்டர் அண்ட் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே ஒருத்தராக இருக்கிற பட்சத்தில் எப்பயுமே ஒருத்தரே வந்து 4 வேலை செஞ்சால் என்னதான் எல்லா வேலையும் செய்வாங்க மல்டி டாஸ்கிங்னு சொன்னாலுமே, கொஞ்சம் அந்த பொட்டன்ஷியல் 1க்கு 100% போடுறதுக்கும் 50-50 போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அது 48-49 ஆகிடும், இன்னொன்று 51 ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த வேலையை தனியாக அந்த வேலையை தனியாக செய்யும் போது அதுக்கான பவரே தனி தான் அப்படின்னும் போது, ஸோ மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் தனியாக டைரக்டர்ஸ் தனியாக தான் இருப்பாங்க. ஒரு படம் எடுத்திங்கன்னா டைரக்டர் இவங்க ரைட்டர் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் படங்களில் டைரக்டர் அண்ட் ரைட்டர் 2 பேருமே ஒருத்தர் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோட விஷயம், என்னோட ஒப்பீனியன். ஆப்வியஸாக நான் வந்து இதுக்காக வந்து தமிழை வந்து குறை சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் மலையாள படங்களில் இருக்கிற அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் அவங்க யோசிக்கிற அந்த ஆங்கிளில் ரைட்டரை தனியாக வச்சு யோசிச்சா இன்னுமே நம்ம வந்து நல்ல படங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து இப்போ நான் 2 படத்தை கம்பேர் பண்ணி பேசலாம் அப்படின்னு தான். மலையாள படம் வெஸ் தமிழ் படம் அப்படின்னு சொல்லும்போது டாக்ஸ் பற்றின படம் தான் இது. வந்து ஈகோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, EKO, அது ஈகோவான்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு வேர்டு தான். ஸோ அந்த அந்த வார்த்தைக்குரிய படமாக ஒரு படம் வந்துச்சு மலையாள படத்தில். இது வந்து நவம்பர் 2025 வந்துச்சு, கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் OTTயில் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தேன் அப்படின்னும் போது எனக்குமே 2-3 வாட்டி பார்த்த படம் தான் புரிஞ்சுது. அந்த கிளைமேக்ஸில் இருந்த ட்விஸ்ட் வந்து புரியவே இல்லை, 2 வாட்டி பார்க்கும்போது தான் புரிஞ்சு. என் ஹஸ்பண்ட் அவர் தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசும்போது தான் ஸோ இவ்வளோ இதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டாக்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் வச்சு அந்த டாகை வந்து பெட் அனிமல்னு மட்டும் நம்ம யோசிச்ச இடத்துல ஃபன்னாக யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை அந்த டாகுக்கான அந்த கிராட்டிடியூட் அப்படிலாம் யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த டாகை வந்து ஒரு வைல்டு அனிமலாக காட்டுற அளவுக்கு இல்லை, வைல்டா வந்து அதை எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து அது வந்து எப்படி வேணா மாறும், அதோட குணம் அது வளர்ற சூழ்நிலையை பொறுத்து மாறும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை வளர்க்குறவங்களோட மனநிலைமையை பொறுத்து அது மாறும், அது எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் தான் EKO. ஸோ இந்த ஆங்கிள்கே நம்ம தமிழ் ஃபிலிமுக்கு வந்தோம்னா இப்போ சூப்பராக ஒரு படம் வந்திருக்கு. இதை சூப்பர்னு சொல்றதா ஃபீல் குட் மூவின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. லக்கி தி சூப்பர் ஸ்டார்னு ஜிவி பிரகாஷ் சார். ஸோ எனக்கு இது 2 படத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இதை நான் ரீசெண்டாக இப்போ 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் OTTலே வந்துருச்சு லக்கி தி சூப்பர் ஸ்டார். இது மலையாள மூவி ஒரு 3 months முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதில் தமிழ் படத்தில் நம்ம அந்த டாக்ஸை வச்சு காட்டின விதம் ஃபீல் குட் மூவியாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபன்னு ஒரு ஃபேண்டசி ஃபில்மாக அதை எடுத்திருக்காங்க. EKO அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து அதை வந்து நம்ம யோசிக்க முடியாத ஆங்கிளுக்கு அந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் படத்தை பற்றி பேசிடுவோம். இது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப சுமாரான படம் தான், காமெடி மாதிரி காட்டியிருக்காங்க, ஆனால் ரொம்ப சுமாரான படம், இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இல்லைனா வந்துட்டு ஜிவி பிரகாஷ் சார் வந்து அந்த படத்தில் அவருக்கான எந்த மாஸ் எலிமெண்ட்ஸும் இல்லை, அப்புறம் வந்து
ஹீரோயினா வந்து அனஸ்வரா ராஜன் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பெருசாக எந்த ரோலும் இல்லை. ஸோ படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகல அப்படிலாம் சொல்லும்போது நான் அதில் மெயினாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் வந்து அது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதய் மகேஷ் இது டேரக்டர். எனக்கு வந்து ஒரு படம் பேசணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அந்த டேரக்டரை சொல்லிடணும். நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆப்வியஸாக தெரிஞ்சிடும், இல்லை லீட் ரோல் இருக்கவங்க தெரிஞ்சிடும். பட் ஆனால் அந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி இருக்க ரைட்டரோ டேரக்டரோ அவங்களுக்கான ரெகக்னேஷனை கொடுக்கணுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு படத்தை ஒரு 1 hour 2 hours பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் அந்த கதையை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்றதுக்குள்ள ஒரு டைரக்டரோட கஷ்டம் எவ்வளோ அப்படிங்கறது அந்த இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த யூனிட் அதுக்கு பின்னாடி நிறைய யூனிட் இருக்காங்க. அந்த யூனிட் மெம்பர்ஸ்க்கும் அந்த அப்ரிசியேஷன் போய் சேரும். பட் ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு டைரக்டரோடது தான் அந்த ஒரு படத்தோடது ஃபுல்லாக அங்கே உட்காருது, அந்த கண்டென்ட் உட்காருது, இல்லை அந்த கண்டென்ட் ரீச் ஆகுது ஜனங்களுக்குன்னு சொல்லும்போது அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு ரெக்கக்னேஷனா அட்லீஸ்ட் ஒரு படத்தை பேசும்போது அந்த டைரக்டர் பேரை சொல்லணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப சுமாரான படமா இருந்தாலுமே அதுக்கான ஒரு எஃபர்ட் அவங்க போட்டிருக்காங்கன்னா அதுக்கான பேர் அந்த ரெகக்னேஷனுக்கு சொல்லணும் அப்படின்னு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் உதய் மகேஷ். இவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது படம் பார்த்தா ஃபீல் குட் மூவி, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லைன்றது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்ல வந்த அந்த முக்கியமான மெசேஜை நான் ஹேட்ஸ் ஆஃப் என்ன பண்ணோன்னு பார்த்தேன்னா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான விஷயமா இந்த படத்தை எடுத்து பேசியிருக்காங்க. விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தைங்களை வந்து அந்த பேரண்ட்ஸ் பார்த்துக்கிற விதமோ இல்லை அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ பெயின் இருந்தாலும் அதை காட்டாமல் அந்த குழந்தைங்களுக்கான அந்த கேரை கொடுக்குற விதமோ அந்த எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அந்த அட்டென்ஷன் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கான அந்த விஷயத்தை அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது புரிதலே இல்லாமல் அந்த படத்தை இப்படி ஒரு குழந்தை அதனால வந்து அந்த குழந்தைக்காக அந்த ஒரு படத்தை எடுத்த மாதிரி இருக்கு, ஒரு நாயை சுற்றி தான் அந்த படம் இருக்கு, அந்த நாயை தேடுறாங்க நாய்க்குட்டியை தேடுறாங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறாங்க. இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான டெப்த்தான மெசேஜை தான் வந்து டைரக்டர் இதில் சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்டிசம் குழந்தைக்கான அந்த விஷயத்த எவ்வளோ அழகாக ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸோட அந்த குழந்தைக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல சிரிக்கிற தன்மையோட ஃபன் எலிமெண்ட்ஸ் நான் சொல்லும்போது அந்த நாய்ங்களெல்லாம் வச்சு நாய்ங்களுக்கு வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்து அதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சரளா மேடம், கோவை சரளா மேடம் கொடுத்துருக்காங்க, மொட்டை ராஜேந்திரன் சார், இன்னும் ஒருத்தரோட வாய்ஸ் எனக்கு டக்குன்னு தெரியல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ அவங்க வாய்ஸில் அது வரும்போது நாய்ங்கள்லாம் பேசும்போது அந்த டாக்ஸோட அந்த மைண்ட் வாய்ஸ் அது பேசும்போது அதெல்லாம் காமெடியாக இருக்குது, பார்க்கும்போது ஃபன் எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதோட சேர்த்து அந்த குழந்தையா நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகா உமேஷ். அவங்களுமே இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த குழந்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா அந்த குழந்தைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்டிசம் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கும். அவங்க மற்றவங்களோட மிங்கிள் ஆகிறத விட அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இமேஜினேஷனான ஒரு வேர்ல்டில் தான் அவங்க இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன பிடிச்சோ அவங்களா கற்பனையில் ஒரு சின்ன நாய்க்குட்டியோ ஒரு சின்ன பொம்மையோ ஏதோ ஒன்று உருவாக்கிட்டு அது கூட விளையாடுற மாதிரி அது கூட பேசுகிற மாதிரி அவங்க உலகத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு மைண்டில் ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை ஈஸியாக கன்வே பண்ண தெரியாது மற்ற குழந்தைங்க மாதிரி. ஸோ அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து தான் அந்த குழந்தைங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் அந்த பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும்னா முதல்ல அந்த பேரண்ட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு படமாகவும் அந்த குழந்தைங்களுக்கான படமாகவும் இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த மெசேஜை எப்படி வந்து அந்த நாய்ங்களாம் ஜாலியாக அந்த ஃபன்னாக வச்சுட்டு ஒரு ஃபேமிலி ஒரு என்வரான்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஃபீல் குட் மூவியாக டைரக்டர் கொடுக்கலான்னு யோசிச்சு ரொம்ப ட்ரை பண்ணி தான் இந்த மெசேஜை சொல்ல வந்திருக்காரு. பட் ஆனால் இந்த ஒரு மெசேஜை வந்து ரீச் பண்ணவே விடாமல் நிறைய ரிவ்யூவர்ஸ் என்னன்னா ஜஸ்ட் வந்து அது வந்து படம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நாய்ங்களை மட்டும் வச்சு எடுத்துட்டாங்க, ஜிவி பிரகாஷ்க்கு பெரிய ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொல்ல வந்த விஷயமா அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான விஷயமாகவும் அவங்களுக்கான பேரண்ட்ஸுக்கான அந்த பெயின்ஃபுல்லை அவங்க எப்படி அந்த விஷயங்களை வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க, அந்த சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமா தான் டைரக்டர் அதை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து அது எமோஷனல்குள்ளே போகாமல் அந்த சென்சிட்டிவான விஷயத்த காமெடி ஜோன்லேயும் அந்த ஃபேக்ட் ஜோன்லேயும் ஒரு மூவிக்கான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடவும் சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது அவங்க இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து ஒரு சின்ன ஒரு நாய் பொம்மையே வச்சு விளையாடிட்டு இருப்பா. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த குழந்தைக்கான தாய் மாமாவா வந்து ஜிவி பிரகாஷ் வராரு. தேவதர்ஷினி மேடம் தான் வந்துட்டு அந்த குழந்தைக்கான அம்மா, சுப்பு சார் வந்து அப்பா. ஸோ அவங்க தேவதர்ஷினியோட தம்பியா வந்து ஜிவி பிரகாஷ் வரும்போது அம்மாவை விடவும் அந்த குழந்தை மேலே அவர் தான் தாய் மாமா, அவர் தான் பாசமாக இருக்காரு. ஸோ டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வேணும், வேற ஏதாவது ஒரு கம்பெனியன் அந்த குழந்தைக்கு இருந்தால் நல்லா இருக்கும், தங்கச்சியாவோ தம்பியாவோ யாரோ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கே சொல்கிறாங்க தேவதர்ஷினி கிட்டேயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும். இல்லை இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க தேவதர்ஷினி மேம் இருக்கிறதுனால கடவுளே இவளுக்கு ஏற்ற ஏதோ ஒரு கம்பெனி எனக்கு கொடுப்பாரு, அதை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆங்கிளில் நாங்கள் பார்த்துக்குறோம், அவளுக்கான விஷயத்தை கடவுளே பண்ணட்டும், யாரோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறது, ஏதோ ஒரு கம்பெனி அவளுக்குன்னு கிடைக்கிறது கடவுளே ஏற்படுத்தும்
காப்பாற்றுவாருன்ற மாதிரி அவங்க ஹோப் வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தை வந்து பொம்மையை ஒன்றே வச்சு விளையாடிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அந்த நாய்க்குட்டி கூட க்ளோஸ் ஆகுற மாதிரி ஜிவி பிரகாஷ் செய்கிறாரு. அப்புறம் அந்த நாய்க்குட்டி ஒரு டைமுக்கு அப்புறம் காணாமல் போயிடுது. அப்புறம் அந்த நாய்க்குட்டியை தேடி தான் அந்த கதை போகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த நாய்க்குட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுதான் கோவை சரளா மேடம் வாய்ஸில் ஒரு நாய்க்கு மொட்டை ராஜேந்திரன், இன்னொரு நாய்க்கு வந்து கோவை சரளா மேம் வாய்ஸ், இன்னொருத்தருங்களுக்கு. ஸோ 2-3 காமெடியன்ஸோட வாய்ஸில் தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு நாய் வந்து ரோட்டில் குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போயிடுவோம். இல்லைனா அது ஒரு விஷயம் கூட கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா இந்த படத்துல அதையுமே அதுங்களுக்கும் வலி இருக்கும், அதுங்களுக்கும் பெயின் இருக்கும், அதுங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும்ன்ற விஷயத்தையும் அழகா டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. என்ன சொல்றது, விச் இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்த ஆங்கிள் யோசிச்சு அந்த இடத்துல அந்த நாய்க்கு அதோட குழந்தைங்க அதோட குட்டிங்க எவ்வளவு முக்கியமோ அப்படிதான் வந்து ஒரு அம்மாக்கும் அவங்கவுங்க குழந்தைங்க முக்கியம் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு அதை கொண்டு வந்து லிங்க் பண்ணி சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஸ்டார்டிங்ல அந்த நாய் வந்து அந்த டெலிவரி ஆகும்போது அந்த மழைலாம் ஒரே மழையா இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த நாய் வந்து அந்த வலியோட அந்த குழந்தைங்க அதான் அந்த குட்டீஸை வந்து பண்ணும்போது பெத்தெடுக்கும் போது மழை வெள்ளத்துல வந்து 2-3 குட்டிங்க அடிச்சுட்டு போயிருது. ஒரு குட்டியை மட்டும்தான் அந்த நாயால காப்பாற்ற முடியுது. ஸோ அந்த டாக் வந்து அததான் லக்கி அப்படின்னு சொல்லி அது பண்றாங்க. அந்த நாய் வந்து நீதான் எனக்கு லக்கி அப்படின்னு சொல்லி தான் அந்த பெரிய நாய் வந்து அந்த குட்டி நாயை பாதுகாத்துட்டு வருது. ஸோ ஒரு பீரியட்ல அது தொலைஞ்சு போய் தான் ஜிவி பிரகாஷ் கையில கிடைக்குது. ஜிவி பிரகாஷ் கையில இருந்து இந்த பொண்ணு கையில அந்த ஆட்டிசம் சைல்டு கையில் அது வளருது. அப்புறம் ஒரு பீரியடில் அங்கேருந்து அது தொலைஞ்சு போய் பொலிட்டீஷியன் கிட்ட போயிடுது. அந்த பொலிட்டீஷியன் ஒரு இடத்துக்கு அது பாஸ் ஆகி போகும்போது அந்த நாய் வந்து அங்கங்கே வந்து ஒருத்தர் கை மாறி போகும்போதும் பாஸ் ஆகி போகும்போதும் அது வந்து லக்கின்ற மாதிரி ஒரு இடத்துல மீன் பண்ணிடுறாங்க. அந்த நாய்க்குட்டி எங்கே இருக்கோ அங்கே ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது, அங்கே ஏதோ ஒரு லக்கா வந்து ஒருத்தங்களுக்கு ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்களே அந்த நாய்க்குட்டியை வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற இடத்துல அது ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட போகுது, கவுன்சிலர் கிட்ட போகுது, அப்படி இப்படின்னு போய் சிஎம் கிட்ட போகுது, அப்படி இப்படின்னு போய் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் எப்படி ஆகுது அப்படின்னும் போது ஒரு பக்கம் தன்னோட குட்டியை தொலைச்ச இந்த பெரிய நாயும் வந்து தேடிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துல இந்த அபார்ட்மெண்ட்ல தான் தன்னோட குட்டி நாய் இருக்குன்னு தெரியுது. ஆனா அது எல்லார்கிட்டயும் கை மாறிட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்போ அந்த கோவை சரளா அந்த பெரிய நாய் அம்மா நாய் கூடவே அந்த ஃப்ரெண்டா இருக்கிற அந்த மொட்டை ராஜேந்திரன் இன்னொரு நாய் எல்லாமே சேர்ந்து அந்த நாயை எப்படி தேடுது, லாஸ்ட்ல எப்படி காப்பாத்துறாங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த நாய் டக்குன்னு அந்த ஆட்டிசம் குழந்தைங்க வந்து அவங்க வச்சிட்டு இருக்க அந்த ஒரு பொருள் வந்து இல்லை அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா யோசிச்சுட்டு இருக்க அந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை வந்து அதை வந்து கொடுக்க மாட்டேன், நான் இப்போ ஒரு பொம்மை யோசிச்சுன்னா அந்த பொம்மை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்டபனா ஆயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இந்த படத்தில் சொல்ல வராரு. அந்த இடத்துல அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப ஸ்டபன் ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க இருந்துட்டா ஸ்டபன் ஆக மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த நாய்க்குட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஜிவி பிரகாஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போதே வந்து அவள்கிட்ட இருந்த அந்த அடமெண்ட் ஸ்டபன்லாம் மாறிய கொஞ்சம் ஓரளவுக்கு கேஷுவலாக நடந்துக்க ஆரம்பிக்கிறா அவளோட பிஹேவியரில். ஒன்ஸ் அது தொலைஞ்சிடுச்சுன்னும் போது திருப்பி பழைய மாதிரி அடமெண்ட்டாக ஆயிடுறா. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு படம் பார்க்கும்போது கார்ட்டூன் பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டி திருப்பி தன் வீட்டுக்கு வந்தா, ஏன்னா அந்த படத்தில் ஒரு நாய்க்குட்டி வரும், அது தன் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி அவளா கற்பனை பண்ணிக்கிட்டு அதான் அவங்க ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு தனி உலகத்தில். ஸோ அது கற்பனை பண்ணிட்டு அந்த நாய்க்குட்டி வீட்டில் இருக்க மாதிரி அந்த கார்ட்டூன் பார்த்த உடனே